Hey guys, welcome back to another episode in 6 Foot Rider YouTube channel. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம டாம் பற்றி wrapping பற்றி பேசலாம். சரி வாங்க. ஸோ டாம் வெல்கம்ஸ் யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட wrapping பற்றி தான். ஸோ wrapping எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். டப்புன்னு நம்ம இன்ட்ரோ பார்த்துருவாங்க. ஏன்னா வீடியோவில் இன்ட்ரோ மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரோவை பார்த்துருவாங்க. நம்ம ஹெலிபேடில் நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துருந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம RR310க்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்றத வந்து நினச்சோம். ஸோ நிறைய வந்து டிசைன் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி டிசைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் 90s கிட்டுக்கு எல்லாமே ஃபேமஸான ஒரு MS பெயிண்ட் தான். ஸோ MS பெயிண்டில் வச்சு நல்லா உட்காந்து ஒவ்வொரு டிசைனாக போட்டு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ரெட்டு கலர் அடித்தா நல்லா இருக்குமா, இல்லை ஆரஞ்சு கலர் அடித்தா நல்லாயிருக்குமா அப்படின்றத ஒன்று ஒன்றா அடித்து பார்த்தோம். டப்புன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, சரி நம்ம எதுக்கு புதுசாக டிசைன் பண்ணோம், ஆல்ரெடி ஏதாவது ஒரு கஸ்டம் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்லேருந்து எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தேடினேன். ஃபஸ்ட்டாக வந்து தேடின டிசைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து BMW ரிலேட்டட், அந்த HP4 ரிலேட்டடாக தான் வந்து RR310ல் இருந்துச்சு. இது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக எனக்கு இது கழித்து எனக்கு பிடிச்ச அடுத்த ஒரு பைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா H2வில் வந்து அவ்வளோவா டிசைன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம நிஞ்சா இருந்தது. ஸோ கவாசாக்கி நிஞ்சா. ஸோ நிஞ்சாவை வந்து மாடலை வந்து அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சூப்பராக ஒரு டிசைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போஸ்ட் போட்டேன், ஏதாவது டிசைன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் ஒவ்வொரு டிசைனாக நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. XBHPலேருந்து பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்களே. ஸோ நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணோம், XBHPலேருந்து காப்பி அடிக்காமல் நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். இந்தியாவிலே வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் RR310 wrapped அப்படின்னு சொல்லிட்டு இளைய தளபதி விஜய் போஸ்டர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை. நம்ம வண்டி பார்த்தோன்னா அப்படியே தனியாக யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி RR310 இல்லை நிஞ்சாவான்றது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரணும். பேசிக்காகவே வந்து இதுதான் மைண்டில் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் கரெக்டாக வந்து வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெயிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 310ன்ற ஒரு ஸ்டிக்கரு. ஸோ அதில் வந்து 310 மட்டும் நியானில் வந்து wrapping. இது பேர் வந்து நியான் க்ரீன்னு சொல்லுவாங்க, நார்மல் க்ரீன் கிடையாது. ஸோ 310ன்னு ஒயிட்டில் போட்டு நியான் க்ரீன், அதே பிளாக் வித் நியானு ரேசிங்னு ஒரு ஸ்டிக்கர். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோசர் லுக்கில் காட்டுறேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஷேடு தெரியும். இது வேறு ஒரு பிளாக்கு, இது ஒரு வேறு ஒரு பிளாக்கு. நியானு நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா பழைய RR டிசைன் தெரியும். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் இதை நான் பிச்சிட்டாலும் என்னோட பழைய RR டிசைன் உள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் நான் எதுவுமே டச் பண்ணலை. ஜஸ்ட் இன் கேஸ் இது பிச்சாலும் நம்ம வந்து ரிவர்ட் பேக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைனர், அந்த லைனுக்கு நடுவில் BMW ஐகான். ஸோ இந்த லோகோ வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க நண்பா, இது எங்கே கிடைக்கும்ன்றது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த ஐகான் வந்து ஸ்டிக்கராகவும் இருக்கும், அதே மாதிரி காயினாகவும் இருக்கும். ஸோ இந்த காயின் வந்து இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டு புதுப்பேட்டையில் இருக்குது, பாஷா பைக்ஸ் பக்கத்து கடையிலேயே இருக்குது. இந்த ஒரு காயின் மட்டும் ஒன் சைடு மட்டும் 500 ரூபா. நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா 400 ரூபா வரைக்கும் நீங்கள் போவாங்களே தவிர அதுக்கு மேலே போக மாட்டாங்க. இது ஒன்று 400 ரூபா, அது ஒன்று 400 ரூபா. சங்கத்தில் கட்டுப்படி ஆகுமான்றதை பாருங்கள். கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்குங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நானே நான் வாங்கின ஐகான் தான் வச்சுருக்கேன், புதுசாக வாங்கலை. ஏன்னா இது ஒன்று வந்து 400 ரூபாவா. ஸோ உங்கள் சங்கத்தில் அவ்வளோ பட்ஜெட் இருக்குது அப்படின்னா சங்கத்துலேருந்து எடுத்துக்கட்டுங்க. இல்லை சங்கமே அபராதத்தில் தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னா வேண்டாம். நெக்ஸ்ட்டு 310 நியானு, அதே மாதிரி நியானு வித் பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, RR
கீழே வந்து ஏர் இன்லெட்டில் வந்து கொடுத்துருக்கோம். போல்ட் அண்ட் நட்ஸ் இருக்கும். ஸோ இந்த போல்ட் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கும் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் போட்டு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நிஞ்சா இன்ஸ்பயர்டு நிஞ்சா 300ல் பார்த்தீங்கன்னா ZX10Rலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிம் லைனர் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி கட்டிங். ஸோ இங்கே எப்படி இருக்கோ இதுக்கு அப்படியே பேரலில் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மெயின்டைன் பண்ணியிருக்கு. அடுத்தது இங்கே எப்படி ஒரு ஒயிட் பேட்டர்னில் முடியுதோ அதே ஒயிட் பேட்டர்னில் இங்கே கீழே முடிகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர். ஸோ இந்த டிவிஎஸ் ரேசிங் இது ஆக்சுவலாக எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து மோல்டிங். இந்த பார்ட்டை நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா உள்ளே வந்து மோல்டடாக இருக்கும். ஸோ அதனால் அதை கழட்ட முடியாது. போர்ஷனுக்கு வரும். சேனல் 6 foot ரைடர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதை சப்ஸ்கிரைப் பண்ணுன்றதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டாமு வித் ஒரு லைட்னிங். இது எங்கேருந்து பார்த்து அடித்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ரைடர் ப்ரோ இருக்கார். ஸோ அவர்கிட்டேருந்து ஜோரோ லைட்னிங் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்து காப்பி அடிச்சது தான் இது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே நியான் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணியிருக்கு. தனியாக ஒரு பிளாக் லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி தனியாக அப்பாச்சி ஐகான் எடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் இருக்கிற இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெட் லைனிங் மட்டும் இப்படி கொடுத்துருக்கேன். இது ஒன்று. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபாக் லேம்ப் என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரீ L9X CRE L9X. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் L9X கிளியராக தெரியுதான்றது தெரில. இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு கீழே வந்து ஒரு போல் நட் இருக்குது. அந்த போல் நட்லேருந்து டேரெக்டாக தொங்க விட்ருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். நிஞ்சா இன்ஸ்பயர்டு ரிம்ஸ் ஒரு ZX10R இன்ஸ்பயர்டு ரிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக போடணும்னு ஆசை. சின்ஸ் 13/7/19. ஸோ இது ரொம்ப நாளாக போடணும்னு ஆசை. ஸோ அதுவும் போட்டாச்சு நம்ம வண்டியில். அதெல்லாம் தாங்க மாடிஃபிகேஷன். ஒரு இன்ஸ்டா ஐக்கானு. அதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சைட்லேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக ஒரு ஆங்கிள் வரணும். போகணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் இங்கே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்னால் இது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமரா ஆங்கிள் வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் மவுண்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஆங்கிள் கிடைக்கும். நம்ம உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே தடிக்க விழுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேடிங். இது வண்டி வாங்கின புதுசுலேயே நம்ம போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் கிரிப்னஸ். இது வந்து நான் எவ்வளோ பெண்ட் அடித்தாலும் எனக்கு தடுக்கும். நிறைய பேர் வந்து கேரளாலும் சரி இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். ஏன் ப்ரோ இந்த சைடு இந்த டாப்பும் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இது ஹோல்டில் வச்சுருக்கேன். சங்கமே அபராதத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டிசைன் இருக்குது, இது மேலே போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ, இதையும் நீயானா பண்ணிடு ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லை இன்ஸ்டாவில் டிஎம்மாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ். இன்ஸ்டா ஐடி 6 foot ரைடர் ஆர் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுத்தாலும் சரி. ஓகே, இது எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, எவ்வளோ பைசா ஆச்சு. ஸோ இதை பற்றி இப்போ பேசுவோம். ஆல்மோஸ்ட் லைக் 4K கிட்ட ஆயிடுச்சு இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே சேர்த்து. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வண்டியோட ஓவர்வியூ. ஸோ கொஞ்சம் சினிமேட்டிக்ஸ் எடுக்கிறேன். வண்டியோட சினிமேட்டிக்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோ பாருங்கள் சினிமேட்டிக்ஸ். ஸோ சினிமேட்டிக்ஸ் பார்த்துருவாங்க. ஸோ சினிமேட்டிக்ஸ் இன் 3, 2, 1 கோ. ஃபிலிமோட சினிமேட்டிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த ஸ்டிக்கரிங் பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கேட்கலாம். ஸோ எப்படி ப்ரோ எம்எஸ் பெயிண்டில் உட்காந்து வரைஞ்சி எப்படின்னா ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்காதீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. அது ஒரு பெரிய கதைங்க.
சரிங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவிலேருந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன், டீட்டெயிலிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதே மாதிரி என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வண்டியை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு வண்டியை பற்றி ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் தாராளமாக சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பைக் ரிவ்யூஸும் இருக்குது, அதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், கன்க்ளூடிங் திஸ் வீடியோ. ஸோ நான் தான் அவங்க ஆஷிக், நான் தான் அவங்க 6 foot ரைடர். இந்த ஸ்கூலு காலேஜ் இங்கெல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பப்ளிக்காக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு ஸோ ரெக்கக்னிஷன் தேடிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்டேருந்து. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் திஸ் வீடியோ. ஸோ see you then in the next video. So until then, signing off from 6 foot rider and Tom. அதே மாதிரி இந்த வண்டி ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் நம்ம வண்டியை வச்சு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ நண்பா. வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் சொல்ல போனோன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹார்டின். ஓகேங்களா? பாய்.